ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல சுவையான பாகக்காய் குழம்பு தான் நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஒரு 1/2 கிலோ பாகக்காய் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி நல்லா தண்ணியில் அலசிட்டு வச்சுருக்கேங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். இந்த பாத்திரத்தில் தான் நம்ம பாகக்காய் குழம்பு வச்சுருக்கோம். அதை வைக்க போகிறோம். அதனால் இதிலையே நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ இந்த பாகக்காய் அதில் போட்டுடலாம். நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். ரொம்பவும் போட்டு வதக்கி எடுத்துடக்கூடாது. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆக வேண்டாம். கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நம்ம வதக்கினாலுமே போதும். இப்போ இதை அப்படியே வதங்கட்டும் நல்லா. இப்போ இந்த பாகக்காய் குழம்புக்கு நம்ம புளி ரொம்ப அதிகமாக சேர்த்துடக்கூடாது. கொஞ்சம் ஒரு நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வச்சுக்கிட்டாலுமே நமக்கு போதும். இப்போ இதை அப்படியே வதங்கட்டும். இப்போ நல்லா வதக்கிட்டேன். ரொம்ப போட்டு வதக்கிடக்கூடாது. அதில் கசப்பு தன்மை இருக்கணும். இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினாலே போதும். இப்போ இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்துலேயே 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடானோன்னா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு. இப்போ கடுகு உளுத்தம்பருப்பு பொரிஞ்சோன்னே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துடலாம். வெந்தயமும் கொஞ்சம் செவந்து வரட்டும். அடுத்ததான் 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் தான் நமக்கு குழம்புக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம். இது கூடவே ஒரு 10-12 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கினாலே போதும் வெங்காயம். இப்போ அடுத்ததான் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 2 தக்காளி நல்லா பழமான தக்காளியை எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்த்துட்டோன்னா சீக்கிரமாக வதங்கிடும் அப்படின்றதுனால தான் கிரேவியும் கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்காக இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் தக்காளி வதங்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினாலுமே போதும். இப்போ நம்ம குழம்புத்தூள் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே அரைச்ச குழம்புத்தூள் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட குழம்புத்தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாய் தூள்லாம் தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதில் புளிக்கரைச்சல் சேர்த்துடலாம். நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். பாகக்காய் குழம்புக்கு புளி அதிகமாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சமாக தான் சேர்க்கணும். ஏன்னா நம்ம பாகக்காய் குழம்பு கசப்பு தன்மைக்காக தான் பாகக்காய் குழம்பு வைக்கிறது. அதை குறைவாக்கிடும். அதனால தான் புளி கொஞ்சம் குறைவாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலையே நம்ம பாகக்காயை சேர்த்துடலாம். அப்போ தான் உங்களுக்கு நல்லா கொதிக்கும் போதே நல்லா வெந்து வரும். இப்போ இதை மூடி போட்டுடலாம். மூடி போட்டுட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் உங்களுக்கு பாகக்காயும் வெந்து வரும். குழம்பும் நல்லா கொதித்து நல்லா மணமாக இருக்கும். நான் உப்பு போட மறந்துட்டேன். இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுடலாம். உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கு பிறகு நம்ம மூடி போட்டு கொதிக்க வச்சிடலாம். இப்போ மூடி போட்டுட்டு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. நல்லா ஒரு 10 நிமிஷமாகவே நல்லா குழம்பு கொதிக்குது. பாகக்காயெல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் ஒரு இஞ்சி துண்டு அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கும்போது உங்களுக்கு அந்த புளிப்பு, காரம், கசப்பு இதெல்லாம் நல்லா பேலன்ஸ்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். விருப்பப்பட்டால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். ஒரு அதிகமாகவும் சேர்த்துடக்கூடாது. ஒரு இஞ்சி துண்டு அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையை
இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா சுவையான பாகற்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.